திரும்ப சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென். சந்தோஷமா இருப்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரணம். வேற என்ன இருக்கு? கவலைப்படுறதுனால நம்ம ஒன்றும் கூட்ட போறதில்லை, குறைக்க போறதில்லை. கூட்டுவதும் குறைப்பதும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆனபடினாலே நாம் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் காணப்பட வேண்டும். ஒரு மன நிறைவு. ஆமென். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதே ஒரு மன நிறைவு தான். அதுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார், எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பது தான் நல்லது. எனக்கு நல்லது வந்து கர்த்தரை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எந்த மனுஷனையும் பிடித்துக் கொள்ள மாட்டேன். ஆமென். எல்லா மனுஷனை பிடிச்சாலும் திடீர்னு கைவிட்டு ஓடி போயிடும். ஆனா ஆண்டவர் கைவிட்டு ஓடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சாட்சிக்குரிய நேரம். கர்த்தர் கடந்த காலங்களில் உங்களுக்கு செய்த நன்மைகளை பற்றி நீங்கள் சுருக்கமாக உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் செய்த நன்மைகள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதன்கிழமை கூட பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டிருந்தேன். அது போட்டதுனால கொஞ்ச நேரம் இதாக இருந்துச்சு. நைட்டு ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப அப்படியே காய்ச்சல் வந்து எதுவுமே சாப்பிடாம விளையாடாம ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ எனக்கே ரொம்ப பயம் வந்துருச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் வரதுக்காக இன்னைக்கு பார்த்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் சீக்கிரம் ஒன்று ஃபாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஃபாஸ்டர் இது மாதிரி பாப்பாவுக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாப்பா தலைமையில் கையை வைமா அப்படின்னு சொன்னார். நான் ஜெபிக்கிறேன், கையை வைமா. நான் கை வச்சேன். ஃபாஸ்ட் அப்படியே ஜெபிச்சாரு. ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே பாப்பா அப்படியே வாமிட் எடுத்துச்சு. எஸ்மா எப்படியாவது இதுலேயே அப்படியே விசுவத்தை கொடுத்துருங்க அப்படின்னே ஃபாஸ்ட் பண்ணால் அதெல்லாம் சரியாக போயிடணும் அப்படின்னு சொன்னார். ஜோமணி முடிச்ச உடனே அந்த வாமிட் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாப்பா அப்படியே விளையாட தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுச்சு. எஸ்மா பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற யாராவது சாட்சி? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை பற்றி வந்து சாட்சி. வேற யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்யலையா? கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்யும். கடந்த 12ஆம் தேதி எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது. என்ன நடந்தது? போயிங் 787 விமானம், ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டது. ஆனால் புறப்பட்ட உடனேயே 5 நிமிடத்திற்குள்ளாக கீழே விழுந்து ஒரு கட்டடத்தில் மோதி 242 பேர் உயிரிழந்தார். மிகப்பெரிய விபத்து. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு நாங்கள் ஜாமனை கொண்டிருக்கும் திடீரென்று விபத்துகள் வருகிறது. ஒரு சகோதரன், கிறிஸ்தவ சகோதரர் தான், குளித்துக் கொண்டே இருந்தார். யார் எங்கேயும் போல அவர் என்ன செஞ்சார்? குளித்துக் கொண்டு இருந்தார். உடம்புல தண்ணி போட்டுருந்தார். தண்ணி ஊற்றி குளித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று மாரடைப்பு. குளித்துக் கொண்டிருக்கும் போதே சுருண்டு விழுந்து மடிந்து போனார். இங்க பாரதியார் தெருவில் இருந்தவர்லாம் ஒரு வீடு வாங்க இடம் கட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. கர்த்தர் விஷயம் திடீரென்று மரணம். எப்படியெல்லாம் ஜனங்களை சந்திக்கிறது. முடிவுகள் மறித்து போகலாம். ஆனால் அந்த மரணத்தை குறித்து சொல்லுகிறதான பொழுது ஒரு டாக்டர் இங்கிலாந்தில் உட்காந்து அவருடைய மனைவி அங்கே இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா சொன்ன நர்மதை ஆற்றுல தான் அங்கே எரிச்சிட்டாங்க. அங்கெல்லாம் புதைக்கிறது இல்லை, பெரும்பாலும் வெளிநாடுகளில் எரிப்பது தான். இப்போ நம்முடைய நாட்டிலேயே அந்த முறை வந்து விட்டது. எரித்து அந்த சாம்பலை கொடுத்தார்கள். சாம்பலை எடுத்துக்கொண்டு அவர் வருகிறார். டாக்டர் வந்து 2 பிள்ளைகளை அங்கே விட்டுட்டு வர்றாரு. 2 பிள்ளைகளை அங்கேயே இங்கிலாந்தில் விட்டுட்டு மனைவி இறந்து போன அந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு வந்து நர்மதை ஆற்றிலே கரைக்கிறார். கரைத்து விட்டு தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். இங்கே போன திரும்ப
திரும்ப இங்கிலாந்து தேசத்திற்கு போவோம், லண்டனுக்கு போவோம். பயணப்பட புறப்படுகிறார். புறப்பட்டு போகும்போது என்ன ஆச்சு? அவர் போய் சேரவில்லை. 2 குழந்தைகள் அனாதைகளாக. இன்னொரு மருத்துவர் பல நாட்கள் அங்கே ஒரு வேலை பார்த்து அங்கே தன் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அதற்கான ஒழுங்கு எல்லாம் செய்து வீடெல்லாம் வாடகை கட்ட வச்சுட்டு வீட்டை பார்த்து மட்டும் டாக்டர் அங்கிருந்து வருகிறார். தன் மனைவி 3 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அழகா இருக்கிற அந்த குடும்பத்தை பார்த்தார். அவ்வளவு அழகு. அந்த பிளைட் ஏற போறதுக்கு முன்பதாக செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள். குழந்தைகளோடு வைத்து செல்ஃபி எடுத்துக் குழந்தைகள் சிரித்துக் கொண்டு மனைவி அவரும் சரி ஒரு ரோஷன் தான் இருக்கிறார். பிளைட் ஏறுகிறார். 3 குழந்தைகளோடு தாயும் தகப்பனும் அடைந்து போகிறார். அந்த விமானி கொஞ்ச காலத்தில் 8000 மைல் அவர் 8000 மைல் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். பிளைட்ல 8000 மைல் தூரம் பிளைட் ஓட்டி 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 நல்ல ட்ரைனிங். இந்த பயணத்தோடு தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அவருக்கு இருந்த ஒரே தகப்பன் மட்டும்தான் இருக்கிறார். தகப்பனை கவனித்துக் கொள்ள அப்பா இடத்துல சொல்லிட்டு போறார், அப்பா நான் லண்டனுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு என் வேலையை ராஜினாமா செய்வேன். வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு என்ன செய்ய போறேன்? உங்களோடு இருக்க போறேன், பாதுகாக்க. விமானி புறப்பட்டு போனார். இளம் விமானி அவருக்கு அருகிலேயே. அவர் இன்னும் வாழ்க்கையை தொடங்கவில்லை. அவரும் புறப்பட்டு போகிறார். விமானத்தை ஓட்டுகிறார். விமானம் கட்டடத்தின் போது வடிந்து போகிறார். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் தப்பி. எப்படி தப்பி பிழைத்தார்? முன்னாள் முதல்வர், குஜராத்துடைய முன்னாள் முதல்வர், அவருக்கு ராசியான நம்பரே 12 தான். என்னது 12. அவருக்கு பிடித்த நண்பர் லக்கி நம்பர் 12. கூடவே 6 12 6 அவருடைய வாகனங்கள். கார் வாங்கினாலும் 12 0 6 தான் போடுறாரு. கார் வாங்கினாலும் ஸ்கூட்டர் பைக் எல்லாத்துலேயுமே அந்த 6. அவர் தன்னுடைய மனைவியை போய் அழைத்து கொண்டு வர போறார். மனைவி அவர் மகளை பார்க்க அங்கே போயிருக்கிறாங்க. அழைத்து கொண்டு வருவதற்காக அவர் புறப்பட்டு போகிறார். 12ஆம் தேதி 6வது மாதம். அவருக்கு பிடித்த நம்பர் தேர்ந்தெடுத்தார். சீட்டு நம்பரும் 12. ஒரு சீட்டு நம்பர் எத்தனை? 12. நல்லா ஜோசியம் பார்க்கிறவர் போல, சாஸ்திரம் பார்க்கிறவர் போல இருக்குது. அந்த நம்பரை எடுத்துக்கொண்டு அந்த நம்பர் பயணிக்கிறார். அவரும் குஜராத் முன்னாள் முதல்வர் மரித்து போகிறார். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னார், கற்றுக்குள்ள பாண்டிய பிள்ளைகளை நாம் நடக்கும் போதும் மறிக்கவில்லை, உட்காரும் போதும் மறிக்கவில்லை, குளிக்கும் போதும் மறிக்கவில்லை, நம்முடைய வாகனங்களில் பயணிக்கும் போதும் மறிக்கவில்லை. கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாத்தார். அல்லேலூயா. உங்களுடைய ஜீவன் கர்த்தருக்கு அருமையானது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றார். ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்க ரொம்ப அருமையானவர்களா. உங்களை பார்க்கும் போது அவர் சாதாரணமானவர்களாக பார்க்கிறார், அருமையானவர்களாக பார்க்கிறார். நீங்கள் அருமையானவர்கள் என்று கர்த்தர் உணர்ந்திருக்கிறார். எனவேதான் நமக்கு ஜீவன் கொடுக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு காரியம். எனவே இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாத்திருப்பது என்பது மிகப்பெரிய காரியம். நம்மை ஜீவனோடு வைத்திருப்பது என்பது பெரிய காரியம். நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய காரியம். அவரால் நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவோம்,
என்ன பாட்டு? பாடுங்க. நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம் நண்பனே நீ. நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம் நண்பனே நீ கலங்காதே. ஆமென். அவ்வளவுதான் தெரியும். அந்த பாட்டு அப்புறமா நம்ம சுரேஷ் அவர்கள் பாடுவார். சரியா? இல்லையா? இது நல்ல பாட்டெல்லாம் அப்பப்ப நமக்கு மறந்து போய்விடுகிறது. நல்ல பாடல்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். என்ன செய்யறது? நமக்கு ஞாபகத்தில் இல்லை. நல்ல பாடல்களை மறக்காமல். எனவே கர்த்தர் நல்லது நம்முடைய வாழ்க்கை. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மை குடும்பத்தோடு சுலமா வைத்திருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்மோடு இருந்தவர்களிலும் சிலர் மரித்து போனார்கள். நமக்கு அன்பானவர்கள், நம்மை பாதுகாத்தவர்கள், நம்மை நேசித்தவர்கள், நமக்கு உடன் பங்காளிகளாக இருந்தவர்களை கூட இந்த உலக ஓட்டத்தை முடித்துக் கொண்டார்கள். அது நமக்கு நினைக்கும் போது கஷ்டமான ஒரு அனுபவம் தான். நம்மோடு இருந்தவர்கள் இப்பொழுது இல்லையே என்று நினைக்கும் போது கஷ்டமான அனுபவம் தான். இருந்தாலும் கூட நம்மை பாதுகாத்தாரே, நம்மை விடுதலை ஆக்கினாரே, அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எனவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாம் நம்பி அவரை நாம் பிடித்துக் கொள்வோம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், அவளை மறந்து காத்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்த நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறேன், அவளை மறந்து காத்திருக்கிறேன். அந்த பாடல் எழுதுங்க. ஆமென். அந்த பாடலை பாட போறோம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். எல்லாம் கை தட்டி பாடுவோம். ஆமென். கை தட்டி பாடுவோம். ஆமென். அவளை மறந்து காத்திருப்போம், கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம், நல்லதோரை கண்டடைவோம். அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம், அவரில் நாம் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், அவரை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை எல்லாரும் பாடு, தம்பிகளும் பாடு. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமடைக்கலம் கர்த்தராமே. நீதிமான் ரட்சிப்பு நிச்சயமே, நித்தமடைக்கலம் கர்த்தராமே. உதவி செய்து காத்திடுவார், உதவி செய்து காத்திடுவார். உள்ளத்தில் தயை
புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் சுய கர்த்தரின் நம்பிக்கையாய் இருந்து. நாம நல்லா இருக்கிறது நேரம் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அவன் டக்குன்னு என்ன பண்றான், அவன் வெளிச்சத்தை அணைத்து வேனை அணைத்து நம்ம என்ன பண்றோம், எப்படி இருந்தாலும் கொண்டே கேக்குதா? வாசிங்க திரும்ப. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தி மேல் சாயாமல், முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாய் இருந்து. கர்த்தர் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்திருப்பார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்திருப்பார். உன் வழிகளில் எல்லாம் அவரை அப்பொழுது அவர் உன் பாதைகளை சரிப்படுத்துவார். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சரிப்படுத்துவார், சீராக்குவார், கர்த்தருக்கு செவ்வாய்ப்படுத்துவார். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி, என் பாதை செவ்வையா இருக்கிறதா? ஆமென். என் வழி சரியா இருக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறதுல நம்மை நாமே சோதித்து சுய புத்தி மேல் சாயக்கூடாதாம். சொந்த புத்தி இருக்குதே, அது ரொம்ப ஆபத்தான. ஆமென். கர்த்தரை அறிகிற அறிவே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி, பிலிப்பியருக்கு நிருபத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி நான் சகலத்தையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், ஒப்பையுமாக எண்ணுகிறேன். நான் சகலத்தை எப்படி எண்ணுகிறேன்? நஷ்டம் என்று விட்டுவிட்டேன், ஒப்பையுமாய் எண்ணுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறிகிற அறிவு இருக்கிறது, ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்கிறது. அது நம்மை சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்ள விடாது, நம்முடைய சொந்த புத்தியிலே நடக்க விடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று அது கேட்க வேண்டும். கர்த்தருக்கு சொல்லுகிறார். தாவீதின் வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி பார்க்கிறோம், அவன் தான் செய்ய விரும்புகிறதை கர்த்தரிடத்தில் கேட்க விரும்புகிறான். அல்லேலூயா. சோத்திரம். அவன் பெலிஸ்தியர் ராஜாவிடத்தில் போகிறான். சவுல் அவனை கொலை செய்ய தேடுகிறான். யோனத்தான் அவனை தப்புவிக்கிறான். யோனத்தான் என்ன செய்யறாங்க? அவனை தப்புவிக்கிறான். அப்பா நீ வராதடா, இங்க வராத. எங்க வராத? அரண்மனைக்கு வராத, ராஜாவின் சமூகத்துக்கு நீ வராத, எங்க அப்பா உன்னை கூப்பிடுறான்னு சொல்லி நீ வராத, நீ அங்கேயே இரு. காரணம், எங்க அப்பா உன்னை அழைப்பது எதற்காக? உன்னை கொண்டு போடுவதற்காக, கொலை செய்வதற்காக என் தகப்பனார் உன்னை அழைக்கிறார். ஆனபடியினாலே நீ எங்கே வராத? அரண்மனைக்குள்ள வராத, நீ போயிடு, அரண்மனை விட்டு போயிடு என்று சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனத்தான் சொன்ன உடனே தாவீது என்ன செய்கிறான்? தன் தகப்பனையும் தன் தாயையும் தன்னோடு இருக்கிறவர்களையும் அழைத்துக் கொண்டு அவர் புறப்பட்டு போகிறான். எங்க போகிறது என்று அவனுக்கு தெரியல. அவனுக்கு யாரிடத்தில் போவது என்று தெரியல. எங்கே தனக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று அவனுக்கு தெரியாது. நிர்கதியான ஒரு, அவனுடைய அறிவு கெட்டவில்லை. எங்க போறதுன்னு அவனுடைய அறிவு கெட்டல. போறான், போய்கொண்டே இருக்கிறான். போய் எல்லாத்தையும் அதுல்லாம் என்னும் புகையில என்ன செய்யறான்? தங்க வைக்கிறான். கர்த்தருக்கு தங்க வச்சுட்டு ஒரு பெலிஸ்திய ராஜா இடத்துல போறான். உதவி கேட்டு கர்த்தருக்கு சொல்றான். அவர் சொல்றான், அவர் ராஜாவிடத்துல போய், ராஜாவே நானும் என் தகப்பனும் என் தாயும் கொஞ்ச காலம் உம்மிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனபடினால கொஞ்ச காலம் நான் உன்னோடு கூட தங்கி இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அடிக்கடி
தன் வழிகளை எப்படி அறிந்து கொண்டான் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் கேட்டு அறிந்து கொண்டான். அல்லேலூயா. அவன் தன் சொந்த புத்தியின் மேல் நடக்கல. அதனாலதாங்க தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அவனுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருந்தது? கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். கர்த்தருக்கு சொல்றார். வேதம் சொல்லுகிறது இப்படிதான் சொல்லு. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எப்படி புத்திமானாய் நடந்தான்? தான் எங்கே போக வேண்டும், எங்கே தங்க வேண்டும், எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று தாவீது தன் வழிகளை அறிந்து கொண்ட கர்த்தரை தேடினான். தன் பாதைகளை, தன் போகும் இடத்தை தெரிந்து கொள்ள கர்த்தரை தேடினான். இன்றைக்கு நம்மில் அநேகர் எங்க போறதுன்னு தெரியல, அறியாமல் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கிக் கொள்கிறார். கர்த்தருக்கு சொல்றார். தாவீது அப்படி செய்ய விரும்பவில்லை. அவன் கர்த்தருடைய பாதத்தில் அமர்கிறான். ஆண்டவரே, ஆண்டவரே இருக்கிறேன், சொல்லும் அடியே கேட்கிறேன். யாரும் தெரியுது பாடுங்க. ஆமென். இப்ப இவர்தான் பாடுவார். தெரியாதா? யாரை கேட்டாலும் காலையில இருந்து தெரியாதுங்கிறீங்களா? சுரேஷ் கேட்டா அவர் தெரியாதுங்கிறாரு. பாட்டு பாடுகிறாரே பாடகருக்கு நின்று கொண்டு பாடகரை கேட்டால் அவருக்கு தெரியாதுங்கிறாரு. போதிக்கிறாரு அவராது பாடுவார்னா அவரும் என்ன செய்யறாரு? தெரியாது, யாருக்குமே இல்லை. உனக்கு தெரியுமா? அப்ப பாட்டு ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியா கேட்கிறேன், நீ சொல்லும் அடியா கேட்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ சொல்லும் அடியா கேட்கிறேன். கவலை சோவினிலும் கலங்காமல் உம்மில் நிலைப்பேன். கவலை கண்ணி சோவினிலும் கலங்காமல் உம்மில் நிலைப்பேன். இன்மையில் மூடும் வரையில், இன்மையில் மூடும் வரையில் அன்பரும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். யார் இடத்திலோ கேட்கிறோம், நம்ம என்ன செய்யலாம்? யார் இடத்திலோ கேட்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தாயினிடத்துல கேட்கிறோம், தகப்பனிடத்துல கேட்கிறோம், சகோதரனிடத்துல கேட்கிறோம், பிள்ளைகளிடத்துல போய் கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் என்று நாம் கேட்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் அப்படி யாரிடத்திலும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. பவுலை, அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்ததான போது அவன் யாரிடத்திலும் போய் கேட்கல. வேதம் சொல்லுகிறது. கலாத்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கலாத்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய தேவன் தம்மை எனக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருந்த போது நான் எருசலேமுக்கு போகாமலும், என்ன சொல்ற பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல வாசிப்போம்.
தேவனிடத்தில் பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரிடத்தில் போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். அல்லேலூயா. மறுபடியும் நான் தமஸ்கு மாம்சத்தோடு ரத்த கர்த்தர் புரஜாதிகளுக்குள்ளே அவரை அறிவிக்க வேண்டும் எனக்கு கட்டளையிட்ட போது நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணல. எருசலேமுக்கு போகலாமா இல்ல தமஸ்குக்கு போகலாமா, எங்க போகலாம் நான் யோசிக்கல. நான் யோசிக்கவே இல்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த இடத்திற்கு நான் போனேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன இடத்திற்கு போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணக்கூடாது. மாம்சத்திலே ரத்தத்திலே நமக்கு யோசனை செய்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து விடுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் எந்த காரியத்தை செய்ய சித்தமாக இருக்கிறேன், செய்ய ஆண்டவருடைய காரியத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு சொல்லுங்க. வயது முதிர்ந்து விட்டது. பிள்ளைகள் எல்லாம் கைவிட்ட நிலைமையில், கண்கள் குருடாகி போன நிலைமையில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே ஏறி உட்கார்ந்திருக்கிறார். அந்த நாட்களில் பிரத்யட்சமான தேவ தரிசனமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லையா, தரிசனமே கிடைக்கலையா. ஜனங்களும் வேதத்தின்படி நடக்கவில்லை. எல்லாரும் வழி விலகி போயிருந்தார்கள். ஏழிக்கு வயது முதிர்ந்து போய்விட்டது. பிரத்யட்சமான தரிசனம். கர்த்தர் யாரோடு கூட என்ன செய்யல, பேசவில்லை. ஆமென். எத்தனை பேர் அதை எடுத்தீங்க? வாசிக்க டக்குன்னு. பிரத்யட்சமான தரிசனம். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்தது? ஆமா, ஆசாரியர்கள் இருக்கிறார், லேவியர்கள் இருக்கிறார்கள், வேதத்தை போதிக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்ததா? அபூர்வமாய் இருந்தது. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. பிரத்யட்சமான தரிசனங்கள் இருந்ததில்லை. ஆமென். பிரத்யட்சமான தரிசனம் கூட இல்லை. தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லைன்னா, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. வேதமும் இல்லை, தரிசனமும் இல்லை. ஆனபடியே நான் கர்த்தர் அவர்களோடு கூட என்ன செய்யல, பேசல. ஏலியோடு பேசல, மற்ற லேவியரோடு கர்த்தர் பேசல. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கே அபூர்வமாக இருந்தது. காலம் அபூர்வமாக இருந்தது. என்ன செய்வதென்று தெரியல. ஏலி அப்படியே கூடி குறுகி போய் உட்கார்ந்து இருக்கிறான். என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், இதற்கப்புறம் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லையே என்று கலங்கி போயிருந்தான். இன்றைக்கு நம்ம அநேகர் அப்படித்தான். நான் என்ன செய்ய போறேன், எனக்கு பிரத்யட்சமான தரிசனம் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. மாம்சத்திலும் ரத்தத்திலும் ஆலோசனை வர, மாம்சத்திலிருந்து ரத்தத்திலிருந்து ஆலோசனை கிடைக்காது. மாம்சத்திலிருந்து நமக்கு வழிநடத்தக்கூடிய அந்த கிருபை வராது. மாம்சத்திலிருந்து எது ஒன்று வெளிப்படாது. மாம்சத்தில் இருந்து எந்த காரியத்தை நான் செய்தாலும் அது நமக்கு தோல்வியாக முடியுமே தவிர அது நமக்கு வெற்றிகரமாக முடியாது. திடீரென்று எடுக்கிற முடிவுகள் மாம்சத்தில். பட்டு சொல்ல திடீர்னு நான் அவ்வளவுதாங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். திடீரென்று முடிவுகள் எடுக்கக்கூடாது. திடீரென்று நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லக்கூடாது.
திடீரென்று இதை நான் நடத்த போகிறேன் என்று சொல்லக்கூடாது. திடீரென்று இந்த காரியத்தை நான் செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. திடீர் என்று எடுக்கிற முடிவுகள் அது நமக்கு என்ன செய்யாது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது தேவனுடைய வழி நடத்துதலாக இருக்காது. அது தேவன் நம்மை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிற சூழ்நிலையாக அமையாது. ஆனபடினாலே பவுல் திடீர் என்று முடிவெடுக்கவில்லை. ஆனால் இங்க ஒருத்தனுக்கு முடிவெடுக்கவே காரணம் தரிசனம் இல்லை. வேத வசனம் இருந்தா தானே தரிசனம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரிசனம் இருந்தா தானே நல்ல முடிவு எடுக்க முடியும். வேதம் இல்லை. வேதத்தை ஜனங்கள் வேதத்தை மறந்தபடியினால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார். தாவீது என்ன சொல்றாருங்க? ஜனங்கள் வேதத்தை மறந்தபடியினால் என் கண்களில் இருந்து என்ன ஓடுகிறது? நீர்த்தாரைகள். நான் கண்ணீர் விடுறேன், கதறுகிறேன், அழுகிறேன். வேதம் இல்லை. வேதம் இல்லை. ஆசாரியனுடைய வாயில வேதம் இல்லை. லேவியனுடைய வாயில வேதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில வேதம் இல்லை. ஆனபடினாலே தரிசனம் இல்லை. எங்கே வேத வசனம் இருக்கிறதோ அங்கே தரிசனம் இருக்கிறது. எங்கே தரிசனம் இருக்கிறதோ அங்கே அவர்கள் தேவனுடைய சித்தத்தை கேட்டு நடப்பார்கள். அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாமல் எதையும் செய்ய முன்வர மாட்டார்கள். தேவனுடைய சித்தம் அறிந்துதான் செயல்படுவார்கள். நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சொந்த புத்தியின் மேல சாயாமல் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து கொள்வோம். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம், கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனாலும் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏசாயத்திற்கு 58ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறதான பொழுது, நான் சொன்ன வார்த்தைகள் அது வாய்க்கும். ஆமென். அவர் சொல்லுகிற வார்த்தைகள் வாய்க்கும். அது தாமதித்தாலும் நிறைவேறும். வாசிங்க அந்த வசனத்தை. ஆமென். ஏசாயா 51:58. அப்படியே என் வாயிலிருந்து 55ஆம் அதிகாரம் 11வது. என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அது நான் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி கர்த்தருக்கு சொல்லும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நம்முடைய சுய புத்தியின் மேல் சாராமல் வேத வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் அவர் தமது வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாதான். அவர் விரும்புகிறபடி அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்வார். அவர் விரும்புகிறபடி, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை அவர் உங்களுக்கு செய்வார். அவர் எதை செய்ய விரும்புகிறாரோ அது உங்களுக்கு வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும் வரைக்கும், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வரைக்கும், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிற வரைக்கும் we should wait upon the Lord. அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கணுங்க? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய். அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கணும். சொந்த புத்தியில எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. சொந்த பலத்தினால எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. சுய புத்தியோ, சுய அறிவோ, சுய ஞானமோ நமக்கு இருக்குமானால் அதனால் அந்த சுய புத்தியை சார்ந்து கொண்டு நாம் செய்கிற எந்த காரியத்திலேயும் நாம் வெற்றி பெற முடியாது. நமக்கு வெற்றி எடுக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையை ஜெயமான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்தை ஜெயமான பாதையில் கொண்டு போக வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும் வரைக்கும் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும் வரைக்கும் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிற வரைக்கும், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, நடுக்காட்டில் நிற்கிறது போல நிற்கிறேன், திக்கற்று போய் நிற்கிறேன்,
எனக்கு எந்த காரியத்தை எடுத்து செய்வது என்று புரியல. எனக்கு அவ்வளவு ஞானமும் இல்லை, அவ்வளவு தெளிவும் இல்லை. ஆனபடினால் எனக்கு உங்களுடைய வார்த்தைகளை பேசும் என்று வேதத்தை திறந்து படிக்கிற வேதம் நமக்கு வழிகாட்டும். வேதம் நமக்கு வழிகாட்டும். வேதம் நாம் நடக்க வேண்டிய பாதையை அப்படிதான் சொல்ற. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 105 119. ஆண்டவரே உமது வசனம் என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு. நான் நடக்க வேண்டிய பாதையை காட்டுகிறது எதுவாக இருக்கிறது? அவருடைய வசனம். அவருடைய வசனத்திற்கு காட்டு. ஆண்டவரே நீர் என்ன சொல்ல போகிறீர்? அந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் அந்த வசனம் நமக்கு வெளிச்சமாய் மாறி நாம் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல, வழி இதுவே, இதிலே நடவுங்கள். ஆமென். நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் கர்த்தர் சொல்லுவார், இல்ல இல்ல நீ வலதுபுறத்திலும் சாயாத இடதுபுறத்திலும் சாயாத என்று சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு பின்னாலே கேட்கும். கர்த்தர் சொல்லுவார், வழி இதுவே. அல்லேலூயா. வழி இதுவே கர்த்தருக்கு சொல்லுவார். எனவேதான் இறைமைத்தர் சொன்னார், நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று விசாரித்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறு, சந்தோஷம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு சமாதானம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்திற்கு சமாதானம் கிடைக்கும். எந்த வழியில போறதுன்னு திகைத்து போய் நிற்கிறீர்களா? அப்படியே நின்றுடுங்க. You should stand on that place. நின்று ஜாப் பண்ணுங்க. ஆண்டவரே நான் எந்த வழியில போக சித்தமாக ஜாப் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற வார்த்தை வரும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வார்த்தை வரும். அவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வார்த்தை வரும். அவருடைய நன்மையை நமக்கு அளிக்கிற வார்த்தை வரும். அவருடைய கிருபையை சுமந்து கொண்டு அவருடைய வார்த்தை வரும். அவருடைய இரக்கத்தை சுமந்து கொண்டு அவருடைய வார்த்தை வரும். அவருடைய தயவை சுமந்து கொண்டு அவருடைய வார்த்தை வரும். அந்த வார்த்தை வருகிறதான பொழுது நீங்கள் உங்கள் வழியை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. இல்லாட்டா மனம் எப்படி செய்யுங்க? அலசடி பண்ணி கொண்டே இருக்கு. நான் செய்யறது தவறா, நான் எடுத்த முடிவு நல்லதா கண்டதான் எனக்கே புரியலையே. அல்லேலூயா. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு என்ன டே? ஃபாதர்ஸ் டே. இங்க நிறைய ஃபாதர்கள் இருக்கிறீங்க. அப்பாவா இருக்கிறவங்க கையை வைத்துங்க. அப்பாக்கள் கையில் வைத்துங்க. ஆமென். நம்மெல்லாம் அப்பாக்கள் தான். நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், நம்ம நல்ல அப்பாவா கெட்ட அப்பாவா? நாம நல்ல அப்பாவா கெட்ட அப்பாவா? எனக்கே தெரியலையே. இல்லையா? சில பேருக்கு எனக்கு தெரியல நான் நல்ல அப்பாவா கெட்ட அப்பாவான்னு எனக்கு தெரியல. நான் நல்ல அப்பாவா கெட்ட அப்பாவான்னு என் மனைவிக்கு தெரியும். உங்க வீட்டுக்கார நல்லவரை கெட்டவரா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ரொம்ப நல்லா தெரியும். உங்க அப்பா நல்ல அப்பாவா கெட்ட அப்பாவான்னு உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும். பிள்ளைகளே தெரியுமா தெரியாதா? ஹலோ, உங்க அப்பா நல்ல அப்பாவா கெட்ட அப்பாவான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? ஒன்று மனைவிக்கு தெரியும், ரெண்டாவது பிள்ளைகளுக்கு தெரியும். நாம நல்லவனா கெட்டவனான்னு நமக்கே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல மனைவி சொல்றது, நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ நல்ல மனுஷனா? உன்னை போய் கட்டிட்டு வந்தனே, அப்படின்னா நல்லப்பாவா இல்ல போல இருக்கிறப்பா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா என்று பிள்ளைகள் நம்ம பார்த்து சட்டுன்னு பேசுறாங்க. அவன் சட்டுன்னு பேச உடனே என்ன தெரியுது? ஒரு நல்லப்பா இல்ல போல இருக்கு. நானே கர்த்தருக்கு யோசிக்க வேண்டும். நாமே சில நேரம் தடுமாறிடுறோம். நம்முடைய பிள்ளைகள் கேட்கும் போது
மனைவி கேட்கும் போது நாம் தடுமாறி போய் விடுகிறோம். நாம் நல்லவர்களா கெட்டவர்களா, நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்று தீர்மானிப்பது மனைவி பிள்ளை அல்ல, கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, அவருடைய சித்தத்தை செய்தால், அவருடைய வழியை அறிந்து கொண்டால், அவருடைய வேதத்தை உணர்ந்து கொண்டால், அவருடைய தரிசனத்தை பெற்றுக் கொண்டால், நாம் நடக்கிற வழி நல்ல வழியா இருக்கும். நீங்க நடக்கிற பாதையில உங்கள் மனைவி வருவாள், நீங்கள் நடக்கிற பாதையில உங்கள் பிள்ளைகள் வருவார்கள். இது எங்க அப்பா போற பாதை, ஆமென். இது என் கணவன் போகிற பாதை. என் கணவன் போகிற பாதையில நான் அவரை பின்பற்றி போவேன். கணவன் போகிற வழியில மனைவி வருகிறதான பொழுது, மனைவி போகிற வழியில எங்க அப்பாவும் அம்மாவும் போகிற வழியில நாங்களும் போவோம் என்று பிள்ளைகள் பின்பற்றி வருவார்கள். அல்லேலூயா. அப்ப கணவன், ஒரு குடும்ப தலைவன், ஒரு தகப்பன் யாருடைய வழியை பின்பற்றணும்? கர்த்தருடைய வழியை பின்பற்றணும். அல்லேலூயா. சத்தமல்லையில சொல்லுங்க. கர்த்தருடைய வழியை பின்பற்ற வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய வழியை பின்பற்ற முடியும். கர்த்தருடைய வசனமே நமக்கு தெரிய மாட்டேன். நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய வசனங்களை மறந்து போயிடுறோம். ஆண்டவருடைய வசனங்களை மறந்து போகிறபடினாலே நாம் நடக்க வேண்டிய வழி நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. நாம் நடக்க வேண்டிய வழி இருளாய் போய்விடுகிறது. ஆமென். கர்த்தருடைய வசனம் இருந்தால் அது நம்முடைய பாதைக்கு எப்படி இருக்கும்? வெளிச்சமாய் இருக்கும். அது நம்முடைய பாதைக்கு வழிகாட்டும். சத்திய வேதம் பக்தரிக்கேதான் சுத்தங்கள் போதும் பாதை தேவம் உத்தமமாக காட்டும். சத்திய வேதம் நித்தம் விரும்பும் சத்திய வசனம் இல்லாதபடினால் தான் என்ன செய்யுங்க? ஏலியின் கண்கள் இருளடைந்து போய்விட்டது. அவன் போக வேண்டிய பாதை தெரியாமல் போய்விட்டது. ஏலியின் கண்கள் இருண்டு போனபடியினால் அவன் இதயம் கலங்கி போனது. அவன் இதயம் கலங்கி போனபடியினால் தரிசனத்தை இழந்து போனான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் நானும் கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய சொந்த புத்தியின் மேல சாய்ந்து கொள்ளக்கூடாது. சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளாமல் கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் தான். ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தம்? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? தாவீது கேட்டான். ஏலி அதை கேட்கல. ஆனா ஏலி கேட்காததை கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்ல விரும்பினார். அல்லேலூயா. ஆமென். அவனுக்கு கூட முதல்ல அந்த சத்தம் தெரியல. ஆனா பிற்பாடு அவன் சொல்லுகிறான், ஏலி இடத்துல வருகிறான். ஏலியை கேட்கிறான், நீ தான் என்ன கூப்பிட்டீங்களா? என் தாத்தா நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்களா? இல்லடாப்பா நான் கூப்பிடலடா. திரும்ப 2வது முறை நீங்க தான், நான் கூப்பிடல. 3வது முறை வருகிறதான போது ஏலி சொல்லுகிறான், நான் கூப்பிடவில்லை. அப்படியானால் என்னோடு பேச தரிசனமற்று போனேன், கண்கள் குருடாகி போனேன், வேதத்தை மறந்து போனேன். என்னுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் வராதபடி சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுங்க. சில நேரங்களில் நமக்கு ஆண்டவருடைய
தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய தன்மை இல்லைன்னா கர்த்தர் நம்மோடு பேச மாட்டார், பக்கத்தில் இருக்கிற ஆளோடு பேசுவார். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆளு தேவ சமூகத்தில் இருக்கிற ஆளா இருந்தா தான் பேசுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரோட கர்த்தர் பேச மாட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு யார் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே தேவன் வெளிப்படுவார், அவர்களுக்கே வேதம் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். எனவே இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, நீங்களும் நானும் நம்முடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்ளக்கூடாது. யாரிடத்தில், எந்த மனுஷனிடத்தில் நாம் ஆலோசனை கேட்கக்கூடாது. ஆண்டவரே நீர் என்ன சொல்லு, என்ன சொல்லுங்க. ஆண்டவர் எப்படி பேசுவார்? ஒன்று தரிசனத்தின் மூலம் பேசுவார். தரிசனம்னா நீங்க உட்கார்ந்து அப்படி யோசித்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தருடைய காரியம் உங்களுக்கு வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது சொப்பனத்தில் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அடுத்து எப்படி பேசுவார்? வேதத்தை கொண்டு பேசுவார். மூன்றாவது எதை கொண்டு பேசுவாருங்க? ஒண்ணுமே புரியலையா? உங்களுக்கு தரிசனம் கிடைக்கலையா? உங்களுக்கு சொப்பனம் வரலையா? அதுக்காக நீங்க அங்கே இங்கே அலைஞ்சு ஓடாதீங்க. யாரிடத்துல போய் கேட்கணும்னு ஓடாதீங்க. யாரிடத்தில் கேட்டால் இதற்கு முடிவு காலம் வரும், யாரிடத்தில் கேட்டால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும், யாரிடத்தில் போனால் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்று எந்த மனிதனையும் தேடி போகாதீங்க. உங்களுக்கு கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பியுங்கள். அங்கே கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அங்கே உங்களோடு கர்த்தர், எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? என் மனைவி பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆண்டவரே. தேவ சமூகத்தில் அமர்ந்து கதறினேன். ஆண்டவர் அழும்போது எப்போ ஆண்டவர் அநேக நேரங்களில் எந்த மனிதனும் பிறனுக்கு முன்பாக அழுதால் அவர்கள் அவனை கோழையாக நினைத்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லது ஏமாற்றுக்காரனாக நினைப்பார்கள். ஆனபடியால் அநேக நேரங்களில் நான் மனிதர்களுக்கு முன்பாக அழமாட்டேன், என் மனைவிக்கு முன்பாகவோ பிள்ளைகளுக்கு முன்பாகவோ நான் கண்டுவிட மாட்டேன். எனக்கு திக்கு தெரியாத ஒரு நிலைமை வரும்போது, திக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை வரும்போது நான் மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்க, அவரிடத்தில் கேட்கலாம், இவரிடத்தில் கேட்கலாம், இந்த சகோதரிடத்தில் கேட்கலாம், அந்த சகோதரிடத்தில் கேட்கலாம் என்று யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அழுது வேதத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. நீ இருக்கும் இடத்தில் சகலவற்றை நான் கொண்டு வருவேன். கர்த்தர் என்ன பேசினார்? நீ இருக்கும் இடத்தில் சகலவற்றை நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா. நீ அறிந்திராத காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். நீ உனக்கு தெரியாத ஒன்றை நான் நிறைவேற்ற போகிறேன். கர்த்தர் வேதத்தை கொண்டு என்னோடு கூட பேசினார். கலங்கி முறிந்து ஒடிந்து போன என் இதயத்திற்கு கர்த்தருடைய வசனம் மிக ஆறுதலாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு மிக ஆறுதலாக இருந்தது. ஆண்டவரே, நான் மனிதனிடத்தில் போகவில்லை. எந்த மனிதனிடத்திலும் எனக்கு இப்பொழுது நல்ல வார்த்தை வராது. எந்த சகோதரனிடத்திலிருந்தும் எந்த சகோதரனிடத்தில் எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை வராது. ஒரு காலத்தில் இருந்தார்கள், ஒரு காலத்தில் இருந்தார்கள். மனோரஞ்சிதம் என்ற ஒரு சகோதரி, நாங்கள் ஆராதித்த இடத்திலிருந்து எங்களை தள்ளிவிட்டார். சொல்ல கூட இல்லை, நீங்க போங்கன்னு சொல்லல. அப்படியே அவங்களே ஸ்டாப் பண்ணி பிராண்டு கண்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒன்றுமே புரியவில்லை. என்ன செய்வது என்று திக்கத்து போன நிலைமை. நானும் என் மனைவியை நின்று கொண்டிருந்த போது அந்த அன்பு சகோதரி ஓடோடி வந்தாங்க. பாஸ்டர், நான் கேள்விப்பட்டேன், பயப்படாதீங்க பாஸ்டர், நாங்க உங்களோட இருக்கோம். மனோரஞ்சித சுப்பையா சொன்னாங்க, பாஸ்டர் பயப்படாதீங்க பாஸ்டர். பால்கண்டி சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் இப்ப போயிட்டாங்க, பரவாயில்ல. ஆனா அந்த நேரத்தில் நான் திக்கற்று போய் ஒன்று உதவியற்ற நிலைமையில், இக்கட்டான சூழ்நிலையில் நான் தவித்து போய் இருக்கும் போது, கண்ணீர் கலங்கி நிற்கும் போது, நானும் என் மனைவியின்
பிள்ளைகளும் எங்கே? இனி என்னுடைய ஊழியம் எங்கே? எங்களுடைய காரியம் எங்கே? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒன்றுமே புரியவில்லை. ஓடோடி வந்து நாங்கள் சொன்னது போலவே கூட இருந்தார். சொன்னது போலவே கூட இருந்தார். கர்த்தர் பேசினார். மகனே, மகளே, நீங்க கலங்காதீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை நான் உறுதிப்படுத்துவேன். ஆமென். எந்த இடத்தை விட்டு நாங்கள் மாறி வந்தோமோ, எந்த இடத்திற்கு போய் கொண்டிருந்தோமோ, அங்கே இடமில்லாமல் போன போது நாங்கள் இருந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு உறுதியான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். அல்லேலூயா. நம்பிக்கை நிறைந்த காரியங்களை செய்தார். இதுவரைக்கும் நாங்கள் அதெல்லாம் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் காலங்கள், ஆமென், சூழ்நிலைகள் மாறும்போது, ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது, நன்றாக இருக்கிறது என்று நாம் நினைக்கும் போது, எல்லாம் சகலமும் நமக்கு அருமையாக இருக்கிறது என்று நாம் நினைக்கும் போது சில காரியங்கள் நமக்கு ஏமாற்றம் தரும். பிரைஸ் தி லார்ட். சில காரியங்கள் நமக்கு என்ன தருங்க? ஏமாற்றம் தரும். அப்ப என்ன செய்ய போகிறோம்? தாவீது அப்படித்தான் நினைத்திருப்பான். இனி நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த ராஜா என்ன சும்மா விட மாட்டானே. நான் எங்க ஓட போறேன்? நான் எங்க தப்பி பிழைக்க போறேன்? எனக்கு எங்க இடம் இருக்கிறது என்றுதானே தன் தகப்பனை தாய் அழைத்துக் கொண்டு அவன் போகிற நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது போகும்போது நம்ம எப்படி போயிருக்கோம்? அந்த அவனோடு வந்தவர்கள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது, அவனோடு இருந்தவர்கள் ஏழைகளும் பஞ்சைகளும் பராரிகளும் முறுமுறுக்கிறவர்களுமாய் இருந்தார்கள். ஒரு பெரிய ஆளு அவன் கூட இல்லை. அவன் கூட எந்த பெரிய ஆளுமே யுத்தம் செய்யத்தக்க வீரர்கள் அவனோடு இல்லை. நல்லா யோசிக்கக்கூடிய மனிதர்கள் அவனோடு கூட இல்லை. பலசாலிகள் இல்லை, தனவந்தர்கள் இல்லை, செல்வந்தர்கள் இல்லை, ஐஸ்வர்யவான்கள் இல்லை. இப்பொழுது தாவீது தரித்து விடப்பட்டு விட்டான். நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே? அந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு ஒரு கலக்கத்தோடு நடந்து போகிறான். கர்த்தர் தாவீதை கைவிடவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் இருந்த இடத்திற்கு எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்தார். முதலாவது யூதா கோத்திரத்தை கொண்டு வந்தார். பிற்பாடு கர்த்தர் 11 கோத்திரங்களை கொண்டு வந்து 12 கோத்திரத்திற்கும் தாவீது ராஜாவாய் மாறினார். அல்லேலூயா. அது போன்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் கலங்கி நின்ற போது, நான் பதறி நின்ற போது, நான் மனம் ஒடிந்து போன போது, நான் திகைத்து நின்ற போது கர்த்தர் பேசினார். ஆண்டவரே, நான் மனுஷரிடத்திலே ஆலோசனை கேட்க மாட்டேன். மனுஷரிடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க மாட்டேன். உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. நீர்தான் என்னோடு இருக்கிறது. என்னை இந்த மதுரவாயில் பட்ட பகுதிக்கு கொண்டு வந்தவர் நீர்தான். இம்மட்டு நடத்தி கொண்டிருக்கிறேன். இனிமேலும் நடத்துவதற்கு உடைய வேதம் போதும், உடைய வார்த்தை போதும் ஆண்டவரே என்று அவர் வார்த்தையை பிடித்துக் கொண்டார். பிரைஸ் தி லார்ட். வேதம் போதும். ஆமென். கர்த்தர் முன்னால் இருந்த சமர் பூமர் சொல்லுவார், காமாட்சி ராஜா ஜான்சன் சொல்லுவார், பாஸ்டர், ஒரு நாடா ஊர்ல இருந்து சென்னைக்கோ அல்லது வேறு பட்டணத்திற்கோ புறப்பட்டு போவார்களானால் அவர்களுக்கு பணம் தேவையில்லை, வீடு தேவையில்லை, அவர்களுக்கு எந்த விதமான முதலீடும் முதல் போடுவதற்கு எதுவுமே தேவையில்லை, தேவைப்படாது. அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். அவரிடத்தில் ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் பாஸ்டர், ஒரு தராசும் 2 படிக்கல்லும் இருந்தால் போதும். அந்த நாடா எங்க போனாலும் அவர் பிழைத்துக் கொள்வார். அல்லேலூயா. எங்க போனாலும் பிழைத்துக் கொள்வதற்கு ஒரு நாடாருக்கு எது போதும்? ஒரு தராசும் 2 படிக்கல்லும் போதும் பாஸ்டர். அவர்களுக்கு படிப்பு வேண்டாம், பணம் வேண்டாம், வேற எந்த முதலீடு செய்வதற்கு ஆட்கள் வேண்டாம், துணை செய்வதற்கு எந்த ஆளு வேண்டாம், அவங்களுக்கு வீடு வாடகை எதுவுமே வேண்டாம். கொஞ்ச காலத்துல அந்த ஒரு தராசு 2 படிக்கல்லும் அவர்களை வீடு வாங்க வைக்கும், இடம் வாங்க வைக்கும், வீடு கட்டுவார்கள், நிலம் வாங்குவார்கள். எல்லா கைகளிலும் மோதிரம் வரும். எல்லா கைகளிலும் என்ன வரும்? காரணம் என்ன? அவர்கள் எதை பிடித்துக் கொண்டார்கள்? ஒரு தராசு
2 படிக்கல். அவர்களுக்கு ஒரு தராசு 2 படிக்கலும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் இந்த வேதம் வேதத்தை உயர்த்தி பிடிங்க. கையில பைபிள் எடுத்து பிடிங்க. எல்லாம் கையில பைபிள் எடுத்து பிடிங்க. நல்லா உயர்த்தி பிடிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பைபிள் போதுங்க. இந்த பைபிள் போதும். இந்த பைபிள் போதும். பைபிள் போதும். என் அப்பா என்ன கொடுத்த இந்த பைபிள் தான். என் தகப்பனார் இடத்துல கொடுத்த பைபிள் தான். அப்பா இந்த பைபிளை மட்டும் விட்டுறாதப்பா. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் விட்டுறாதப்பா. இதுதான்ப்பா உனக்கு சொத்து. உனக்கு வரக்கூடிய பணம், உனக்கு வரக்கூடிய ஐஸ்வர்யம், உனக்கு வரக்கூடிய ஆயுசு நாட்கள், உனக்கு வரக்கூடிய நன்மைகள் அத்தனையும் எங்கே இருக்கிறது? இந்த வேதத்துல தான்ப்பா இருக்கு. நீ தேடுகிற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உன்னுடைய ஆயுசு நாட்களும் உனக்கு சொந்தம், பந்தம், வீடு அத்தனை எங்க இருக்குது? சொல்லுங்க. பைபிள் எடுத்து பிடிங்க. எல்லாரும் பைபிள் எடுத்து பிடிங்க. உங்களுக்கு வர வேண்டிய சொந்தம், பந்தம், ஆசீர்வாதம், பணம், பொருள் எல்லாம் கர்த்தர் உங்கள் கரங்களிலே. இதுதான் சுப்பையா நாடார். ஆமென். கடைசி காலத்தில் வயிறெல்லாம் வீங்கி போய்விட்டது, சாக போகிற நிலைமை. கடைசி நேரத்தில் அவர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அடிக்கடி அவருடைய வீட்டிற்கு போய் ஜெபம் பண்ணார். அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி அந்த சிஸ்டர் வாங்க பாஸ்டர் என்று அழைத்துக் கொண்டு தன் கணவனுக்காக ஜெபிக்க சொல்வார். ஒரு நாள் சுப்பையா நாடார் வயது முதிர்ந்து போய்விட்டு சாகக்கூடிய நிலைமை. எல்லா மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள். ஜெபம் கூட அவருக்கு என்ன செய்யலைங்க? ஜெபம் கூட வேலை செய்யல. அவருக்கு தெரிந்து விட்டது, இனி நான் வாழப்போவதில்லை, என் உயிர் கடைசியில இருக்குது, எஞ்சிக்கு வந்துட்டேன் நான். அவர் எங்களை கூப்பிட்டார். பாஸ்டர் கொஞ்சம் வாங்க, எனக்கு ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்து தருவீங்களான்னு கேட்டேன். எனக்கு ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்து, நான் கண்டிப்பா வாங்கிட்டு வந்து தரேன். போனேன், ஒரு பைபிள் வாங்கிட்டு வந்தேன். அவருடைய கரங்களில் கொடுத்தேன். அந்த பைபிளை எடுத்து கொடுத்தார். அந்த பைபிள் எடுத்து அப்படியே மார்பின் மேல வைத்துட்டேன். அந்த பைபிளை மார்பின் மேல வச்சு அவன் மனைவி கொடுத்தார். மா மனோரஞ்சிதம் அவங்க கூப்பிட்டு அந்த பைபிள் எடுத்து அவங்க கையில கொடுத்தார். அந்த பைபிள் எடுத்து யார் கையில கொடுத்தாருங்க? அந்த அம்மா கையில கொடுத்தார். அவர் ரேஷன் கடை நடத்தினாரா? ரேஷன் கடை நடத்தினாரா? ரேஷன் கடை நடத்தினார், ஹோட்டல் நடத்தினார். எல்லாம் கஷ்டப்பட்டு போய் கடனாளியா கடைசி நேரத்துல அவர் சாக போற நேரத்தில் ஏராளமான கடன், ஒன்றுமில்லை. சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய் விட்டது. பிள்ளைகள் இருக்க பெண் மக்கள் திருமணம் நடத்த முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் அவர் சாக போறாருங்க. சாக போற நேரத்தில் இந்த பைபிள் எடுத்து அவர் மனைவி கையில கொடுத்துட்டு அவர் சொன்னார், இந்த பைபிளை கொடுத்துட்டு, மனோரஞ்சிதம் கையில நான் ஒண்ணுமே கொடுக்கல, கையில நான் என்ன செய்யல, பணம் கொடுக்கல, பொருள் கொடுக்கல, நான் உனக்கு கடனை தான் வச்சுட்டு போறேன். அந்த கடனுக்கு மத்தியில இந்த பைபிளை நான் உன் கையில கொடுக்குறேம்மா. இந்த கடனுக்கு மத்தியில இந்த பைபிளை நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த பைபிளை வாங்கினாங்க அந்த அம்மா. தினம் வாசிப்பாங்க. ஆமென். தினம் வாசிப்பாங்க, ஜெபிப்பாங்க. கடனோடு அவர் மரித்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அடக்கம் பண்ணது இந்து முறைப்படி தான் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க அதை விட்டார். ஆண்டவரை விடவில்லை, சிஸ்டர் விடவில்லை, பிள்ளைகள் விடவில்லை. வேதத்தை படித்தார்கள், வியாபாரத்தை நடத்தினார்கள், பெண் பிள்ளைகளுக்கு கடனை அடைத்தார்கள், பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தினார்கள். அல்லேலூயா. கடனை அடைத்தார்கள், பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி காட்டினார்கள். அத்தனை செய்தது எதுங்க? அத்தனை செய்தது எது? இந்த வேதம். நல்லா தூக்கி பிடிங்க வேதத்தை. அத்தனையும் செய்தது இந்த வேதம். அத்தனை காரியத்தை நடத்தி முடித்தது இந்த வேதம். நடத்தி முடித்ததுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேதத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இது எந்த நாளும் உங்களை கீழே விடவே விடாது. உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வர வேண்டும் என்று சொன்னால், வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். உங்கள் சொந்த புத்தியில சாயாதீங்க. தேவனுடைய சித்தத்தை செய்ய அவருடைய வார்த்தையை தேடுங்கள். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள்.
அவருடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆலோசனை கேளுங்க. ஆண்டவருடைய ஆலோசனை பைபிள்ல தான் இருக்கு. ஆண்டவருடைய ஆலோசனை எங்க இருக்குது? பைபிள்ல தான் இருக்குது. ஆண்டவருடையனால இந்த வேதம் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில உங்களை கீழே விடவே விடாது. நீங்கள் கீழாய் இருக்க மாட்டீர்கள். இது உங்களை கீழாக்காமல் இது உங்களை மேலாக்கும். இது உங்களை வாழாக்காமல் இது உங்களை தலையாக்கும். இது உங்களை கைவிடாமல் இது உங்களை உன்னதமான ஸ்தானத்திற்கு கொண்டு போகும். எனவே இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, இப்ப வாசிங்க நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்தார். இன்று முதல் உங்கள் பாதைகள் சபைப்படுத்தப்படும். அல்லேலூயா. அவர் உங்கள் பாதைகளை சபைப்படுத்த போகிறார். உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். உங்கள் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் வரும். உங்கள் எதிர்காலத்திற்குரிய ஆசீர்வாதம் வரும். நீங்கள் சந்ததி சந்ததியாய் நீடித்து வாழ்வதற்கு கர்த்தர் இந்த வேதத்தின் வழியை உங்களுக்கு காண்பித்திருக்கிறார். வேதமே நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக நாம் அதை எடுத்துக்கொள்வோம். படித்து 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 வேதத்தின் ரகசியங்களை அறிந்து வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். எல்லாரும் எழுந்தினர். எல்லாரும் எழுந்தினர். ஒரு பாடலை பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம்.